வண்டி எதுக்கு? நான் இவ்வளோ பொருள்லாம் வாங்க வரலம்மா. ஒரே ஒரு கண்ணாடி கிளாஸ் வாங்க வந்திருக்கேன். நீ வண்டியை கொண்டு வச்சுட்டு வா. நமக்கு தேவைப்படாது. வணக்கம் நண்பர்களே. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிமார்ட் இருக்குல்ல, அதான் கோயம்புத்தூரில் டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாவ. அப்போ வந்து எனக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்து இந்தமாதிரி கிளாஸ் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணப்போ ஆஃபர் போட்டப்போ என்கிட்ட துட்டு கிடையாது வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் வந்தோடனே நான் கடைக்கு கூப்பிட்டு போனேன். எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போய் வாங்கப்பா இந்தமாதிரி 2 கிளாஸ் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி பார்த்தேன். எல்லாமே 19 ரூபா, 22 ரூபா அவ்வளோதான். இதெல்லாம் 20 ரூபா அவ்வளோதான். சூப்பராக இருக்கலாம், அழகாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு. இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா குடிக்கிறதுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாங்குவோம். சில்வர் டம்ளர் நிறைய இருக்குது. இருந்தாலும் இதை பார்க்கும்போது அழகாக இருந்ததுனால 2 வாங்கிப்போம். இதெல்லாம் கம்மங்கூழ், இந்தமாதிரி காலையில் பழையச்சோறு இதெல்லாம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இது 2 வாங்கினேன். இது ஒன்று 19 ரூபா தான். அந்த சின்ன கப்பு வந்து டீ மாதிரி நல்லா யாராச்சும் கெஸ்ட்லாம் வந்து இழுக்கு டீ, காப்பி, பால் காப்பி, டீ அதெல்லாம் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். நான் மற்றதெல்லாம் எதுவும் அதிகமாக நான் அங்கே வாங்க முடியேன், பார்க்க முடியேன். நான் போகிறது அந்த கண்ணாடி கிளாஸு தான் பார்க்கணுன்னு போனேன். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் செட்டாக இருக்குது பாருங்கள், பாட்டில் மாதிரி மூடி மூடியாக. இதெல்லாம் 99 ரூபா தான். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கலாங்க பாருங்களேன், 99 ரூபா தான். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மளிகை ஜாமான் போட்டு வைக்கிது. நம்ம வீட்டுக்கெலாம் அது செட் ஆகாது. நான் உருட்டுறதுக்கும் அவசரமாக சமைக்கிறதுக்கும் உடஞ்சி போயிடும். அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. எனக்கு தேவை ஒரு கப்பு, டீ குடிக்க கப்பு இதுதான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த ரேட்டெல்லாம் காமிப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்க. அவ்வளோதான். 139 ரூபா. 6 டம்ளர் 139 ரூபான்னா பரவாயில்லல. நான் நினப்பேன் நம்ம கம்பெனிலலாம் நமக்கு கிஃப்ட்டு தருவா தெரியுமா, அந்தமாதிரி கப்பு இதெல்லாம் வேலை அதிகமாக இருக்குமோ நினச்சேன். இன்றைக்கி தான் கடையிலேருந்து பார்க்க வெறும் 139 ரூபா தான். பரவாயில்லல. உங்களுக்கு வேணால் நம்ம இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் துடியலூரில் டிமார்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இது நான் வந்து ஸ்பான்சர்லாம் பண்ண வரல, அந்த கடையை ப்ரமோட் பண்ண வரல. நான் வாங்கினேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்கள்கிட்ட சொல்லுதேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணால் போய் பாருங்கண்ணே. பார்த்தீங்களா, இதெல்லாம் 99 ரூபா 6 கப்பு. இன்னும் அழகழகாக இருந்தது. இருங்க காமிக்கேன். எத்தனை கப்பு இருந்தது இங்கே. இதெல்லாம் ஒரு மாடலாக செட்டு. இது போக இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாடலை வீலாம் பணக்கார வீட்டில் குடிப்பாக தெரியுமா, அவி வீட்டில் தான் இந்த கப்பெலாம் பார்த்துருக்கேன் முன்னாடி சின்ன பிள்ளையில். இன்றைக்கி இதெல்லாம் இவ்வளோ ரேட்டு தானே, இதெல்லாம் நம்மளே அப்போவே வாங்கியிருக்கலாம் போல எங்கள் மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் இந்த பாருங்கள், மண்பானையில் செஞ்ச மேற்கில் இதெல்லாம் 19 ரூபா தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் என்ன இதுக்கு ஒரு கைப்பிடி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு கைப்பிடி கிடையாது. நம்ம கம்மங்கூழ் குடிக்கிறதுக்குலாம் நல்லா இருந்தது. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இந்த பழைய சோறு காலையிலலாம் நல்லா கரைச்சி தயிரை கரைச்சி குடிப்பேன். அப்படி ஒரு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் குடிக்கிறதுக்காக இருக்கும். இந்த பாட்டில் பற்றிலாம் முகிட்ட குடிப்பது நம்ம கடையில் இந்த பாட்டில் அழகாக இருக்குன்னு கடையில் ரசிப்பேன். ஆனால் இங்கே நேரில் பார்த்தா தெரிஞ்சு வெறும் 79 ரூபா தான். ஆனால் நம்ம வீட்டுக்கு இது செட் ஆகாது. நம்ம டம்ளர்லேயே குடிச்சு கீழே போடுறது அதுக்கு ஒரு கொண்டு போய் இடக்கு இந்த கண்ணாடியில் போய் நம்ம கொடுக்கணும், அது தாங்குமா. அதனால் நான் வாங்கலை. பார்த்தேன் இந்த ரேட்டெல்லாம் எவ்வளோ ஏதுன்னு. நல்லா வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது. சரி, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, ரேட்டும் கம்மி தான். பரவாயில்ல தெரியுமா. இதெல்லாம் எவ்வளவோ போட்டிருந்தா எவ்வளோன்னு தெரியலை. 99 ரூபா தான். பரவாயில்லையே, நல்லா இருக்குல்ல. அந்த மொஜிட்டோ பாட்டில் பாருங்களேன், அப்படி ஸ்டாவோடு வருது. இதெல்லாம் உடஞ்சி போயிடும், எங்கள் வீட்டுக்கு செட் ஆகாது. நான் உருட்டுறதுக்கு நான் பிடிக்கிறதுக்கும் சில்வர் டம்ளே ஒடுக்கி விழுந்து சப்பி போயிடுது. இதெல்லாம் வச்சுன்னா ஒரு நாள் தான் தாங்க. வேணால் அழகுக்காண்டி வாங்கலாம், அவ்வளோதான், வைக்கலாம். இதெல்லாம் சரி வராது. நான் வாங்கினது 2 இந்த கப்பு மட்டும் வாங்கினது. நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கடைசியாக காமிக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, என்ன கிளாஸ்லாம் இருக்குது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக எடுக்கலை, கொஞ்சம் தான் நான் எடுத்தேன். எடுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள். பற்றியெல்லாம் எவ்வளோ வெரைட்டி இதெல்லாம் இருக்குது. ஆனால் கம்மி தான் எல்லாமே. இந்த பாட்டில், தண்ணி குடிய பாட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன இதெல்லாம் அழகுக்கு தான். சரி, நம்ம வீட்டுக்கெலாம் அது சரிப்பட்டு வராது. இது என்ன சொல்ல, பார்த்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலே டப்புன்னு கிளை போட்டு எத்தனை அதில் ஸ்க்ராட்ச் இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா குவாலி முடிஞ்சிடும். இந்த செட்டு பாருங்கள், 6 பீஸு 169 ரூபா. நல்லா இருக்குல்ல. அது எல்லாமே பார்த்தேன். எனக்கு ஒரு செட்டு நான் வாங்கினேன். பாருங்களேன், குட்டியோண்டு கண்ணாடியில் தொழிலாளர். என்ன இதெல்லாம் டீசெண்டாக யாராவது வந்தால் ஊற்றி கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். நம்மளோட ரெகுலராக பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஒத்து வராது. அப்புறம் பார்த்துட்டே இருந்தேன், ஒவ்வொன்றும் அழகாக இருக்குது. அப்புறம் வைக்க முடியல, சைஸாக வச்சு கொடு, சைஸாக தப்பாக எடுத்துட்டேன்னு சொல்லி அவியில் தான் நான் கூப்பிட்டேன். அப்புறம் வச்சு தந்தார். நான் வாங்கின பொருள் என்னென்னா, இந்த கிளாஸு, இந்த வாட்ரு பாட்டிலு, அப்புறம் ஒரு 2 சோப்பு டப்பா. இதுக்கு அவன் எவ்வளோ பெரிய வண்டி தூக்கிட்டாங்க. வண்டி வேண்டானே, நான் வண்டியில் தான் வைப்பேங்க. சரி, பிள்ளைக்காண்டி வண்டியிலே கொண்டு வந்துட்டேன். அதுவும் யூஸ் ஆச்சு. முதல்ல நான் வண்டி வேண்டானே, அப்புறம் இந்த கண்ணாடி பொருளெல்லாம் உள்ளே வச்சு பத்திரமா கொண்டு வர யூஸ் ஆச்சு. நம்ம வாங்குற 2 பொருளுக்கு வண்டி தேவையான்னு நினச்சேன். என் பிள்ளை ஆனால் கரெக்டாக சுதாரிச்சிருக்கான், பரவாயில்ல. அப்புறம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன், என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், உள்ளிலாம் போடுவாங்க. எங்கள் ஊரில் உள்ளி சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம், பல்லாரி அதெல்லாம் போட்டுக்கிடலாம். அதுக்காண்டி இந்த கூட வாங்கினா 99 ரூபா தான். 3 கூட இருக்கும். அதுக்குள்ளே வச்சு இந்த கண்ணாடியெல்லாம் கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போது. இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ண முடியல.
இந்த வாட்டி வாங்கினதுக்கு ரீசன் என்னன்னா, யாராச்சும் வீட்டுக்கு வந்துச்சு நம்மளும் ஒரு ரீசெண்டாக 2 பொருள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். இதிலலாம் நான் மேக்ஸிமம் இந்தமாதிரி எதுவும் நான் அதிகமாக தேவையில்லாத வாங்கி இது காசு இதெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ராயல் ஃபேமிலி கிடையாது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்றால போவேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வாங்கக்கூடாதான் நீங்கள் கேட்கலாம், அப்படி சொல்ல வரல. இதெல்லாம் எதுக்கு செலவு பண்ணிவிட்டு நம்ம ஓடுறதுக்கு நம்ம வாங்குகிற 400 சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவையை சொல்லி வாங்க மாட்டேன். சரி இந்த வாட்டி ஒரு டீசெண்டாக வாங்கிப்போம், யார் வந்தாலும் டீசெண்டாக ஊற்றி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான். கம்மி தான், விலை ரொம்ப கம்மியாக இருந்தனால வாங்கினேன், இல்லாட்டி வாங்க மாட்டேன். கிடையாது, வாங்கிக்கலாம். இருக்குது டம்ளரு. ஆனால் அந்த டம்ளர்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்குது. புதுசாக வாங்கணுன்ட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இப்போ யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா இந்தமாதிரி டீசெண்டாக கப்பில் கொடுத்துருவாங்க. அதுக்காக அதுக்கும் டம்ளர்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக இதில் வந்து நான் வாங்கணும், யாராவது வந்தால் கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா எனக்கு இதில் கொடுக்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வாங்கிட்டேன். பார்த்தோன்னே அன்னிலேருந்து எப்போ சம்பளம் காமிச்சிருந்தேன். என் சம்பளம் வந்த உடனே அப்படியே வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இது பண்டம் பிள்ளைக்கு வந்து ஸ்கூலுக்கு நல்லா பண்டம் போட்டு கொடுத்துடலாம். அதான் ஸ்நாக்ஸு. பண்டம்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, ஸ்நாக்ஸ்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா வாங்கினேன். 2 டப்பாவுமே விலை கம்மி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதனால் சரி பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி கொடுத்து விடலாம் பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா ஒன்று வாங்கினேன். இந்த டம்ளரோட விலை பார்த்தீங்கன்னா 22 என்னமோ தான். இதோடதும் விலை ரொம்ப கம்மி தான் வாங்கிட்டேன். வெங்காயம் கூட சொன்னேன் 3, 1, 2, 3. அப்புறம் வாட்டர் கேன் தண்ணி குடிக்காங்க. இது வந்து 39 ரூபா.